அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி ஸ்டாண்டர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், மசால்ஜி, வாட்டர் மேன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த தேர்வுக்கான சிலபஸ் 2024க்கான சிலபஸ் என்ன, 2021 என்ன சிலபஸ் கொடுத்தாங்க, அப்போ என்ன பேட்டர்ன், இப்போ என்ன பேட்டர்ன், ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ 2024 வந்துருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, வாட்ச்மேனு, கார்டனருக்குலாம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா. ஸோ சிம்பிளாக வந்து இவங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, நம்ம எப்படி வந்து படிக்கணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும். ரைட்டா. ஸோ கேள்விகள் என்பது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. ஏதோ கொஞ்சம் படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அந்த கொஞ்சம் தான் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் OMR மெத்தடுக்கும் பார்ட் A பார்ட் Bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஒட்டுமொத்த மதிப்பெண் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் பொதுத்தமிழ், பொது அறிவு இருக்குது. பொதுத்தமிழ் வந்து தமிழ் தகுதிக்கு உண்டு, கட் ஆஃபுக்கு உண்டு. 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க் இருக்கும். குறைந்தபட்சம் 20 எடுக்கணும். 20க்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃபுக்கு உள்ளே வர முடியும். ஸோ எப்படி குரூப் 4க்கு வந்து நீங்கள் 100க்கு 95 எடுக்கணும், 97 எடுக்கணும் தமிழ், அப்போ தான் வேலை கிடைக்கின்றீங்களோ அதே மாதிரி இது கட் ஆஃப் எடுத்துக்குவாங்கன்றதுனால கண்டிப்பாக பொதுத்தமிழில் 50க்கு 50 போட பார்க்கணும். ஏன்னா ஈஸியான கேள்விகள் கேட்பாங்க. அதனால் முழுமையான மதிப்பெண் இதில் எடுக்க முடியும். குரூப் 4 விட கொஞ்சம் டஃப் கேட்பாங்க. அதனால் நீங்கள் 95, 96, 92 இந்த மாதிரி எடுப்பீங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப ஈஸி தான் கேட்பேன். நீங்கள் 50க்கு 50 எடுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 48, 47 எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரைட்டா. சரி, ஜிகே என்ன சார் சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு 50 கேட்பாங்க. பொது அறிவு என்பது 50 கேட்பாங்க, 50 மார்க்கு. குறைந்தபட்சம் இதுலேயும் வந்து 20 எடுக்கணுன்றாங்க. இதுவும் கட் ஆஃபுக்கு வரும். ரைட்டா. ஸோ அப்போ ரெண்டும் சேர்த்து தான் கட் ஆஃபு, 100க்கு தான் கட் ஆஃப் போடுவாங்க. இப்போ என்ன பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க தெளிவாக அப்படின்னா, பகுதியாக பார்ட் ஏன்றது பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு வரையும் போட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து 8ஆம் வகுப்பு வரை அப்படின்றது கொடுக்க கிடையாது. அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் படிக்கணும். அப்படி தான் அதை படித்தாலும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடுறோம். பட் இதுக்கு முன்னாடி நடந்த 2021 கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 6ஆம் வகுப்புலேருந்து கேட்ட மாதிரி தெரியல. சில வினாக்கள் வந்து லோயர் கிளாஸ், அதாவது 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலையுமே சில வினாக்கள் இடம்பெற்றிருக்குன்றது உண்மை. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து சும்மா மேலோட்டமாக வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓரளவுக்கு 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நீங்கள் குரூப் 4லாம் படிக்கிறீங்க, குரூப் 2லாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலாம் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஹையர் கிளாஸ் படித்தாலும் இதுக்கெல்லாம் அட்டன் பண்ண முடியும். ரைட்டா. பட் இருந்தாலும் நான் இல்லை சார், நான் 9ஆம் வகுப்பு வந்து இந்த ஆஃபீஸ் சிஸ்டம்லாம் பார்த்தா 8ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி, நீங்கள் 9ஆம் வகுப்பு ஃபெயிலு, 8ஆம் வகுப்பு தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் 10ஆம் வகுப்பு ஃபெயிலு, நான் ஹையர் கிளாஸ்லாம் படிக்கல, குரூப் 4க்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை அப்படின்னா, ஸோ நிச்சயமாக நீங்கள் லோயர் கிளாஸும் ஓரளவுக்கு படிச்சுட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. சரி, பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிக்கிறது, பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள், கையாளுதல், பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்க அடிப்படை கொள்கைகள்னு கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதான் கொடுத்துருக்காங்க, காஃபி ஸ்டார்டனருக்கு இதான் கொடுத்துருக்காங்க. எழுது படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லக்கூடிய அந்த வாட்ச்மேன், மசால்ஜி, கார்டனர், வாட்டர் மேன்லாம் இருக்கு இல்லையா, தூய்மை பணியாளர், கிளீனிங் ஒர்க்கெலாம் இருக்கு இல்லையா, அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ். பட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு, பேட்டர்ன் ஒன்று தான். ஆனால் கொஷின் வந்து ஆஃபீஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பொது வினாக்கள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும், அவங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சிலபஸ் என்னவோ ரெண்டுத்துக்கும் சேம் தான் இருக்குது. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா, சிலபஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் அடிப்படை கணிதம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸ் மட்டும் படித்தா போதுமா, அப்போ இந்த சயின்ஸு சோசியலாம் படிக்க தேவையில்லையா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் 2021 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நடந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பள்ளி பாட புத்தகத்தில் சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மேலோட்டமாக முக்கியமான வினாக்களை மட்டும், ஹைலைட்டான விஷயங்களை மட்டும், இந்த போஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். சயின்ஸு சோசியல் படிக்கல அப்படின்னா, ஏதாவது பேசிக்காக கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. சிலபஸில் இல்லையான்னு சொல்லி நீங்கள் சயின்ஸ் சோசியல் படிக்காமல் இருக்க வேணாம். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதுமானு கேட்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2021 செக் பண்ணி பாருங்கள். மனுநீதி சோழனை பற்றி கேட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ்லேயே இருக்குது, 4ஆம் பஞ்சாப்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சில வினாக்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேருந்தும் சில கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தகுதினா, இப்போ வாட்ச்மேன், காவலர், தோட்ட பராமரிப்புக்கெல்லாம் கல்வி தகுதியை கொடுக்கல. அப்போ அவங்களாம் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்போ 3ஆம் வகுப்போ எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவங்களுக்குலாம் அவங்களோட கல்வி தகுதி ஒரு 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பாக இருக்கணும். அப்போ அந்த லெவல்லையாவது கொஷின் எடுக்கணுன்றதுனால கண்டிப்பாக வந்து 3ஆம் வகுப்புலேருந்து அவங்க 5ஆம் வகுப்பும் சில வினாக்கள் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியலில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2021 கேட்டிருக்காங்க. படிச்சுக்கிறது பெட்டர். இல்லை நான் படிக்க மாட்டேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் மட்டும் தான் படிப்பேன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்தது இந்த வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, ஆஃபீஸ் பராமரிப்பு, உணவு பரிமாறுதல், உணவு
தயாரிப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதுக்கான சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கேள்விகள் கேட்கல. எதுக்கு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அதிகப்படியான கேள்விகள் இதுலேருந்து கேட்கல. அவங்க சாதாரணமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலதை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. ரைட்டா. இந்த டைம் வந்து இதுலேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து உணவு தயாரிப்பு, உணவு பரிமாறு, தோட்ட பராமரிப்பு இந்த மாதிரி சான்றிதழ் ஒர்க்கருக்கான சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டும். ரைட்டா. சரி. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், காவலருக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கூடுதலான விவரங்களை வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்றீங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் 2 விதமாக நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறதா இருக்கும். 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதும், ஸோ 5ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பு எழுது படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி ஸ்டாண்டர்ட், வாட்ச்மேன், கார்டனுக்கு தனியாக டெஸ்ட் பேட்சும், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், சீனியர் பாய்லிப், ஜூனியர் பாய்லிப்லாம் இருக்குல்லையா, அதுக்கு தனியாக பேட்சும் 2 விதமான பேட்சாக வந்து நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும், அதாவது 8ஆம் வகுப்பு படித்த போதும் 5ஆம் வகுப்பு படித்த போதும் சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, நான் 9ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், நான் 10வது ஃபெயிலு, ஸோ நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணல, நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமாக தான் நம்பி தான் இருக்கேன், நான் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ விரைவில் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. சரி. இப்போ 2021 என்ன வந்து சிலபஸ் இருந்தது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. இப்போ இது 2020 இப்போ நீங்கள் பார்க்குறது 2021 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான சிலபஸ். அப்பயும் வந்து கம்பைன் எக்ஸாமாக தான் இருந்தது. டிரைவருக்கு தனியாக இருந்தது, இந்த மசால்ஜி அது இதுன்னு போட்டிருந்தாங்களே அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொதறிவு, நடப்பு நிகழ்வு, அதுக்கப்புறம் அடிப்படை கணிதத்திறன் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் நம்ம படித்தோம். பொதறிவுன்னு சொன்னதுனால இந்த பொதறிவு என்பது அப்போ சயின்ஸும் சோசியலும் படித்தா தான் அந்த பொதறிவை நம்ம அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி பள்ளி பாட புத்தகத்தை நம்ம படித்தோம். இந்த டைம் வந்து பொதறிவுன்ற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வெறும் கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இருந்தாலும் கூட நான் சொல்கிறது 2021லையுமே பொதறிவு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து கேட்பாங்க. பள்ளி பாட புத்தகம் சயின்ஸ் சோசியல் நம்ம படிக்கணும் 8ஆம் வகுப்பு வரைக்கும். புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. மற்றபடிக்கு வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல் இதெல்லாம் இருந்தது. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுலேருந்து கொஸ்டின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்கல, அது டிரைவருக்கு தான் வரும். ரைட்டா. ஆனால் இந்த டைம் வந்து சாலை பாதுகாப்பு விதிகள் மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சாலை பாதுகாப்பு விதிகள்னு சொல்லி சிவிக்ஸ் பகுதியில் அந்த சோசியல் சயின்ஸில் இருக்கும் இல்லையா, கடைசி பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பாடத்தை கூட படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி ஒரு சில அடிப்படையான கேள்விகள் ஏதாவது வந்து கேட்கலாம். மற்றபட்டுக்கு அலுவலக பராமரிப்பு, அங்கே உள்ள உபயோகத்தில் உள்ள உபகரணங்கள், பொருட்கள் பராமரிப்புன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது ஏற்கனவே இருந்தது தான். ஒரு சில வினாக்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது சம்மந்தமாக அந்த ஆஃபீஸ் அலுவலக பராமரிப்பு, அங்கே நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றின சில வினாக்கள் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். லாஸ்ட் டைம் கேட்கல, மேபி இந்த டைம் வந்து கேட்கலாம். ஏன்னா சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஸோ வீட்டு பராமரிப்பு இந்த டைம் இருக்குது. ஆஃபீஸ் பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, உணவு தயாரிப்பு, உணவு பரிமாறல் இருக்குது. இது போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கார்டனருக்குலாம் தனியாக சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, தோட்ட பராமரிப்புன்னு சொல்லி. ஆஃபீஸ்லையும் தனியாக சிலபஸ் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து தோட்ட பராமரிப்புக்கும் ஆஃபீஸுக்கும் சேம் சிலபஸ்ன்றதுனால நம்ம தோட்ட பராமரிப்பு அந்த முறைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். ரைட்டா. சரி. இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட்டா. இதுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து டோட்டல் கொஸ்டின் 50 தான். பொதறிவு 15, தமிழ் பொதறிவு 35, தமிழ் வந்து 15, டோட்டலாக 50 இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் 50, பொதறிவு 50, இப்போ வந்து 100, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து டோட்டலாகவே 50க்கு தான் டெஸ்ட் வச்சாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. 50 கொஸ்டின் தான். நிறைய பேர் 49, 50க்கு 50, 48 எடுத்துட்டாங்க. இந்த டைம் வந்து 100 கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் மார்க் நம்ம கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ அதான் பழைய பேட்டர்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து சிலபஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழும் கட் ஆஃப் எடுத்துப்பாங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. சரிப்பா. இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் 2021 என்ன பேட்டர்ன் இருந்து, இப்போ 2024 என்ன பேட்டர்ன் இருக்குது, சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ விரைவில் வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான அறிவிப்பு விரைவில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதும் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரைட்டா. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஒருவேளை 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க, அல்லது 9ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருக்கீங்க, அல்லது 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருக்கீங்க, அல்லது ஏதாவது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் குரூப் 4 எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் மேபி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு,
வாட்ச்மேன் சானிடரி ஒர்க்கு மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். விரைவில் வந்து நாங்கள் அறிவிப்போம். ரைட்டா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், கார்டனர் இந்த போஸ்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுலையோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் கமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை முடிச்சிடுங்க. ரைட்டா? ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நம்ம இந்த புதிய யூடியூப் சேனலில் கொடுப்போம். இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனலில் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.